இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான குருநாகல் மாவட்டத்தில் முன்னாள் அதிபர் ராஜபக்ஷ போட்டியிட்டார். அவருக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவாஜிலிங்கம் போட்டியிட்டார். அவருடன் எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது குருநாகல் என்கிற மாவட்டத்தில் சிங்கள மக்கள் அதிகம் வாழும் குருநாகல் என்ற மாவட்டத்தில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே போட்டியிட்டார். அவரை எதிர்த்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருவருமான சிவாஜிலிங்கம் போட்டியிட்டார். எதற்காக அவர் சிங்கள பகுதியில் சென்று அதுவும் ராஜபக்சேக்கு எதிராக போட்டியிட்டார்? அவரிடம் கேட்போம். ஐயா, நீங்கள் ராஜபக்சேக்கு எதிராக உங்களுக்கு வாக்குகள் விழுகாது என்று தெரிந்தும் ஏன் அங்கு சென்று போட்டியிட்டீர்கள்? முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச 1,00,000க்கு மேற்பட்ட தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு காரணமானவரும், அதே போல அவரும் ஒரு போர்க்குற்றவாளி, இன்றைய ஜனாதிபதியும் ஒரு போர்க்குற்றவாளி, இன்றைய பிரதமரும் ஒரு போர்க்குற்றவாளி. மூவருக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நான் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட தீர்மானித்தேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ராஜபக்சே பேசும்போது தேர்தல் பிரச்சாரங்களில் பிரபாகரனின் உறவினருக்கே நான் என்னை எதிர்த்து போட்டியிடும் அளவிற்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன், ஜனநாயகத்தை கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார். இது அவருக்கு ஆதரவான ஒரு விஷயம். நீங்கள் போட்டியிட்டது ராஜபக்சேவுக்கு சர்வதேச அளவில் ஒரு நல்ல பெயரை எடுத்து தரும் வகையிலான ஒரு விஷயமாக மாறிவிட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது. அது குறித்து சொல்லுங்கள். மஹிந்த ராஜபக்சவனுடைய கூற்றுக்கு நான் பதில் சொல்வதாக இருந்தால், நேற்று முந்தநாத்து நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. 40 வருடங்களாக ஆயுத போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழிக்கு திரும்பியவன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் நான் ஜனநாயக வழிக்கு திரும்பியவன். 1989 பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். நான் போட்டியிடுகின்ற 7வது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இது. இதைவிட 2 தடவைகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். 2010 2 கொலைகாரர்களையும், அதாவது மஹிந்த ராஜபக்சவையும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சாவையும் எதிர்த்து போட்டி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவன். ஆகவே இப்பொழுதுதான் இவரை களம் அமைத்து ஜனநாயக சூழல் ஏற்பட்டதாக முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. 25 ஆண்டுகளாக ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.